சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, மனதுக்குள் அவ்வளவு இறுக்கமான விஷயங்களை எல்லாம் வைத்துக்கொண்டு வெளியில் ஒன்றுமே தெரியாதது போலவே இருக்கிறாயே. என்னம்மா இது? உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது என்பது எனக்கு தெரியாமலா இருக்கிறது? எல்லாம் எனக்கு தெரியத்தான் அம்மா செய்கிறது. உன்னுடைய அனைத்து விஷயங்களையும் நான் புரிந்து கொள்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன விதமான துன்பங்கள் இருக்கிறது, என்னென்ன விதமான கஷ்டங்கள் இருக்கிறது, என்னென்ன விதமான பாரங்கள் இருக்கிறது என்பது அனைத்தையுமே நான் புரிந்து வைத்துக்கொண்டு அதற்கான தீர்வுக்காக உன்னோடு சேர்ந்து நானும் உன்னோடே பயணித்து கொண்டு இருக்கிறேன். கஷ்டங்கள் என்பது சாதாரணமானது அல்ல. அதை சுலபத்தில் வந்துவிடும். ஆனால் அதை சுலபத்தில் வாழ்க்கையிலிருந்து எடுக்க முடியாது. அப்படிப்பட்டதுதான் கஷ்டமானது. ஆனாலும் இந்த சாயை நம்பி ஒருவன் வந்துவிட்டான், ஒரு கஷ்டம் என்று ஒரு சூழ்நிலையில் வந்துவிட்டான் என்றால் அவனுக்கு நிச்சயமாக என்னால் எந்த அளவுக்கு உதவ முடியுமோ, என்னால் எந்த அளவுக்கு அவனுடைய வாழ்க்கையை அவனுக்கு நல்ல வழிகளை காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நான் நல்ல வழிகளை காட்டுவேன். தொடர் முயற்சி என்றுமே வெற்றியாகும். தொடர் முயற்சி என்றுமே அற்புதமாகும். தொடர்ந்து முயற்சி செய். ஒரு காலமும் ஒரு பொழுதும் இவர்களுக்கு பயந்தோ அவர்களுக்கு இந்த விஷயத்தை சொல்லியோ எதையும் நினைத்து பயம் வேண்டாம். உனக்காக என்றுமே இந்த சாய் இருக்கும் பொழுது மற்றவர்களை பற்றி எதற்கு கவலை? கஷ்டம் கஷ்டம் என்று ஒரு கஷ்டத்திற்குள்ளேயே நீங்கள் மூழ்கி இருந்தீர்கள். ஆனால் நன்மை என்ற ஒன்று எப்படி வரும்? அதனால் இந்த நிமிஷம், இந்த பொழுதே கஷ்டம் என்ற ஒன்றை தூக்கி போட்டுவிட்டு வாழ்க்கையில் நிம்மதி என்ற ஒன்று உள்ளது என்பதை நினைத்து மேலே வாருங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷங்களையும் ஐஸ்வர்யங்களையும் பெறுவீர்கள் என்பதை கூடிய சீக்கிரமாகவே பார்ப்பீர்கள். தொடர் முயற்சி. தொடர்ந்து உன் வாழ்க்கையில் நீ செய்யும் விஷயத்தினால் உனக்கு என்றும் தோல்விகள் கிடைக்கப் போவது அல்ல. இப்பொழுது நடப்பது எல்லாம் ஒரு சாதாரணமான விஷயங்கள் மட்டுமே. இனிமேல் உன் வாழ்வில் ஒவ்வொன்றும் பலவிதமான அற்புதங்களோடும் பலவிதமான ஐஸ்வர்யங்களோடும் நடந்தே தீரும். யோசித்துப்பார். உன்னுடைய வாழ்க்கையில் நீ எந்த அளவு நீ கஷ்டத்தை தாண்டி வந்திருக்கிறாய் என்று. ஒவ்வொரு நிமிஷமும் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை தாண்டித்தான் வந்திருக்கிறாய். கஷ்டங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை விட்டு நீங்கி, கஷ்டங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை விட்டு நிரந்தரமாக போகி, எல்லா விதத்திலும் இன்பமும் எல்லா விதத்திலும் நம்பிக்கையை உண்டாக்கும் அளவுக்கு நான் உன்னுடைய வாழ்க்கையில் உதவியை செய்யத்தான் போகிறேன். இப்பொழுது வேண்டுமானால் நீ நம்பாமல் இருக்கலாம். ஆனால் கூடிய சீக்கிரமாகவே எல்லா விஷயத்தையும் நீ கண்குளிர பார்த்து, நான் செய்ய போகும் ஒவ்வொரு விஷயங்களையும் கண்குளிர பார்த்து ரசிக்கத்தான் போகிறாய். என் தங்கமான பிள்ளையே, யோசி. அடுத்தடுத்து என்னென்ன சுப விஷயங்கள் செய்யலாம், அடுத்தடுத்து என்னென்ன விஷயங்கள் அற்புதமாக உன்னுடைய வாழ்க்கையில் செய்யலாம் என்பதை யோசித்து ஒவ்வொன்றாக செய்யுங்கள். நீங்கள் யோசித்து யோசித்து செய்யும் விஷயங்கள் அனைத்தும் வெற்றி என்ற ஒரு பாதைக்குள்ளேயே போகும். இங்கு நிறைய பேருக்கு ஒன்று புரியவே இல்லை. நாம் நல்லது செய்கிறோம், ஆனால் ஏன் நமக்கு நல்லது நடக்கவில்லை? நாம் யாருக்கும் எந்த ஒரு தீங்கையும் செய்யவில்லை, ஆனால் ஏன் நம்முடைய மனமானது இவ்வளவு காயப்படுகிறது என்பதுதான். அதற்காகத்தான் சொல்கிறேன். இங்கு நல்லவர்களுக்கு சில தீங்குகள் நடக்கிறது என்றால் அது ஒன்றும் அப்படியே அந்த நிமிஷமே அவங்க கூடவே ஒட்டிக்கொள்வது அல்ல. அது வெறும் பாடமாகத்தான் உள்ளது. அந்த பாடத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு அந்த கஷ்டம் என்ற ஒன்றை தூக்கி போடுங்கள் என்பதுதான் நான் சொல்லும் இங்கு இருக்கும் விஷயமே ஆகும். நீ எத்தனை காலங்கள் தான் உன்னுடைய வாழ்வில் நீ இப்படியே மனம் உடைந்தே ஒவ்வொரு நிமிஷமும்
வாழ்ந்து கொண்டு இருக்கப் போகிறாய்? மனம் உடையாதீர்கள். எதுவாக இருந்தாலும் உங்களுடைய சாய் தேவா உங்களை காப்பாற்றி அருள் புரிவேன். எல்லா திட்டத்திற்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நான் நல்லதொரு தீர்வினை காமிப்பேன் என்று நம்புங்கள். நீங்கள் நம்ப உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் இன்பம் மட்டும்தான். சாய் உன்னை பாதி கடலில் உன்னை காப்பாற்றி விட்டேன். இனிமேல் எந்த ஒரு நிலையிலும் உன்னை எந்த ஒரு இடத்திலும் மாட்டிவிட்டோ இல்லை உன்னை கஷ்டப்படுத்தியோ உன்னை அளவைத்தோ உன்னை வேடிக்கை பார்க்கவே வைக்கவே மாட்டேன். தொடர் முயற்சி என்றுமே ஒரு நபருக்கு வெற்றிதான். அதே போல எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, உன்னுடைய வாழ்க்கையில் நீ முயற்சி செய்யும் காரியத்தில் முற்றிலும் உனக்கு வெற்றி மட்டும்தான். இன்று உன்னை பார்ப்பவர்களோ, இன்று உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்பவர்களோ உன்னிடம் வந்து சொல்லலாம், நீ இப்படி இருந்திருக்கலாம், அப்படி இருந்திருக்கலாம், இதை செய்திருக்கலாம், அதை செய்திருக்கலாம் என்று. ஆனால் உன்னுடைய மனதுக்கு எது பிடித்திருக்கிறதோ, எந்த விஷயம் செய்ய வேண்டும் என்று தோன்றுகிறதோ அதை மட்டுமே செய். அதை மட்டுமே உன் வாழ்க்கையில் நடத்து. நான் உனக்கு ஒவ்வொரு பொழுதும் துணையாகவே இருக்கிறேன். கஷ்டத்தை கொடுக்கிறேன், வாழ்க்கையில் இன்பத்தை தரவே இல்லை, எல்லா நேரமும் உன்னை கவலைப்படுத்துகிறேன் என்ற ஒரு நினைப்பை குப்பையில் தூக்கி போட்டுவிட்டு அமைதியாக அடுத்த கட்ட வாழ்க்கைக்குள் நடப்பதற்காக முயற்சிகளை எடுங்கள். நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் ஒவ்வொன்றும் காலம் முழுவதும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்திலேயும் நான் துணை இருப்பேன். துணை இல்லாமல் நீ இருக்க மாட்டேன். இது எல்லாம் வெறும் பாடங்கள் மட்டும்தான். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்களும் இனிமேல் நீங்கிவிடும். இனிமேல் எதுவும் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா பொழுதும் தவறாகவே நடக்கும் என்று நினைத்து கொண்டே இருக்காதே. எதுவுமே தவறாகவே நடக்காது. நன்மைகள் மட்டும் நடக்கும். கவலைகள் எவ்வளவு இருந்தாலும் அதை தாங்கிக்கொள். நான் நிச்சயமாகவே உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்திலேயும் ஒவ்வொன்றையும் உனக்கு எதிராக இனிமேல் வரும் காலத்தில் செய்யவே மாட்டேன். இனிமேல் எல்லாமும் உன் வாழ்க்கையில் அற்புதமானதாக மட்டுமே தான் செய்வேனே தவிர ஒருபொழுதும் ஒரு நாளும் உனக்கு துரோகம் என்ற ஒன்றை இந்த செய்ய மாட்டேன். நல்லதே நடக்கட்டும், எல்லாம் உனக்கு பிடித்ததாக அமையட்டும். எப்பொழுதும் உன் கூடவே இருந்து உன்னை வாழ வைத்து அழகு பார்த்து உன்னை கரை சேர்ப்பேன் இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.